ஃபாதர் ஆஃப் குவாண்டம்ஸ் அப்படின்னு சொல்ற மேக்ஸ் பிளாங்க் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாங்க. போத் ரிலிஜியன் அண்ட் சயின்ஸ் requires a belief in God. For believers, God is in beginning, and for physicists, he is at the end of all considerations. அப்போ இந்த மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாருன்னா, போத் ரிலிஜியன் மதத்தை சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க, இல்ல ஒருவேளை நீங்க சயின்ஸை சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே காட் தேவை. எப்படின்னா பிலீவர்ஸ்னா கிறிஸ்டியன்ஸ் புட் தேர் ட்ரஸ்ட் ஆன் காட், காடை நம்பி இந்த உலகத்தை பார்ப்பாங்க. ஆனா இந்த பிசிசிஸ்ட், அப்போ இந்த சயின்ஸை வச்சு மூவ் பண்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில சொல்றாங்க, எனிவே ஃபைனலி someone is there, he is God அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதே மாதிரி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி தியரி எழுதினவரும் அவரும் அதே தான் சொல்றாரு. he also declared the same, அவரும் there is a creator னு சொல்றாரு. அதே மாதிரி பாஸ்டர் லூயிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டரைசேஷன் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் சயின்ஸ் மேக்ஸ் யூ அவே ஃப்ரம் காட், பட் மச் சயின்ஸ் மேக்ஸ் யூ டு கெட் க்ளோஸ் வித் காட். நீங்க அதிகமா அறிவியல் சயின்ஸ் அறிய அறிய நீங்க காட் இருக்காருங்கிறத கண்டுபிடிப்பீங்க. லிட்டில் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் உங்களை எப்பவுமே காடை விட்டு தூரமா தான் மாத்தும், உங்களை குழப்பத்துக்குள்ள தான் கொண்டு போகும்னு சொல்லி அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். லூயிஸ் பாஸ்டர் அவர் நேம். சரி, ஓகே. இப்போ